ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கைக்கீரை போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன கப்பில் வந்து 1 கப் கடல மாவு எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து 1 கப் பறித்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி 2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பவுலில் வந்து மாவு கொட்டிக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. மாவு நல்லா இந்த பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இப்போது பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி, மிளகாய், இதோட முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா உடச்சி விட்டுருங்க. ரொம்ப தண்ணியாட்ட போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த பதத்துக்கு இருந்தால் தான் போண்டா வந்து நல்லா வரும். தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா உடஞ்சிரும் நம்ம போடும் போது. மாவு நல்லா இந்த பதத்தை கரைச்சாச்சு. இப்போ வந்து வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதும் சின்ன சின்னதாக எடுத்து போட்டுக்கோங்க. நமக்கு என்ன சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. போண்டா போட்டு 1 நிமிஷம் விட்டுருங்க. 1 நிமிஷம் விட்டு இப்படி திருப்பி விடுங்க. எல்லா சைடும் நல்லா வேகணும். எல்லாமே இப்படி திருப்பி விட்டுருங்க. போண்டா பாருங்கள் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க. ரொம்ப டேஸ்டான முருங்கைக்கீரை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஈவினிங் வந்து டீ டைமில் வந்து இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.